வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடான வேவ்ஸ் இன் கிரியேட்டிவ் இன் இந்தியா சேலஞ்ச் போட்டியில் கலந்து கொண்ட 5500 போட்டியாளர்களில் சிறந்த 10 வெற்றியாளர்கள் நாட்டின் மிகவும் புதுமையான விளையாட்டு உருவாக்குநர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் மாநாட்டில் தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்துவார்கள். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே பகுதிகளைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆயுள் சான்றிதழை தத்தம் பகுதிகளில் உள்ள அரசு கருவூலம் அல்லது துணை கருவூலத்தில் நேரிலோ அல்லது ஆன்லைன் முறையிலோ மே 2ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் வரும் 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று நண்பகல் 12 மணி முதல் பகல் 2 மணி வரை பாரதாசன் நகர், தியாக முதலியார் நகர், கடலூர் ரோடு, பட்டமால் நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிமாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ருச்சி சிங் ஒலிம்பிக் வீராங்கனை மனு பாக்கரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.